ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எதுக்காகனா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட நியூ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடாம். தலை தோனியை அவரோட கேப்டன்சியை ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே லைட்டாக பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஃபேக்குன்னு தான் நினச்சேன். ஏன்னா அவங்க எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ அஃபிஷியலாக வந்திருக்கு. என்னென்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ட்ராஃபியோட எல்லா கேப்டன்ஸும் இருக்கிற மாதிரி, அதில் எல்லா டீமோட கேப்டன், மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா, அந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க. சிஎஸ்கேக்காக தோனி இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் நிற்கிறாரு. அதே மாதிரி பஞ்சாப்காக பார்த்திங்கன்னா ஷிகர் தவான் இல்லாமல் ஜிதேஷ் சர்மா நிற்கிறாரு. சரி, அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் நிற்கலை. அதுக்குள்ளே எப்படி கேப்டன்சிலாம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தான் நானும் நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரின்ட்டு போய்ட்டு சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது போய்ட்டு சிஎஸ்கேவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதில் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே தோனி ஹேண்ட் ஓவர்ஸ் இஸ் கேப்டன்சி டு ருத்ராஜ் கெய்க்வாட்னு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லோட அஃபிஷியல் பேஜ்லேயும் போட்டிருக்காங்க சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்னு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அஃபிஷியலாகவே சிஎஸ்கேவோட நியூ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுன்னு தான் தெரிய வந்துச்சு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிஎஸ்கே நெக்ஸ்ட்டு கேப்டன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தலை தோனி இருக்க வரைக்கும் அவர் தான் கேப்டன்னு, அவருக்கு அடுத்தது யார் கேப்டனாக வராங்கன்றது தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போனா நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கி தோனி கேப்டன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நினச்ச கூட பார்க்க முடியல, ஏதோ கனவு மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, அப்படியே அந்த தலை தோனி அப்படியே அந்த கிரவுண்டுக்குள்ளே டாஸ்க்காக என்ட்ரு ஆகும்போது அப்படியே எல்லோரும் கத்துவாங்க. அப்படியே அதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி கேப்டன்சிலேருந்து கோலி விலகினார். இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சிலேருந்து ரோஹித் சர்மா, இப்போது சிஎஸ்கே கேப்டன்சிலேருந்து தோனி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, எண்ட் ஆஃப் அன் எரா. இது ஒரு சகாப்தத்தோட முடிவுன்னு மட்டும் தெரிய வருது. ஒரே ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு, எப்படியாவது சிஎஸ்கே மேட்சை லைவாக ஸ்டேடியமில் போய் தலை தோனி விளையாடுறப்பயே பார்த்தணுன்ட்டு. இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சுக்கும் நிறைய டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஜிடிக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது மேட்சுக்கெலாம் போகலான்ட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லாம் வேறு துபாயில் நடக்க போகுது அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் மட்டும் வேணாம்ப்பா, இந்தியாவிலே அதுவும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் இன்னும் 2 மேட்சாவது சிஎஸ்கேக்கு வைங்க, இப்படியாவது பார்த்துடணும். தலை கேப்டன்சி பண்ணுறப்ப தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அவர் ஒரு பிளேயராக விளையாடுறதாவது நாங்கள் பார்த்துட்டு போய்க்கிறோம். கடைசியாக என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சீசனும் தலை டெஃபினெட்லி நாட்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. We really miss your captaincy, Thala, and all the best for your captaincy, Rutraj Gaikwad. Sari, bye guys, love you all.